கடைசியில் எங்கிட்ட வந்து ஒரு பொழப்பே மாறிடுச்சு. கடைசியில் பார்த்தா இப்போ ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்ப்போம். இது பிச்சிப்பூ கேள்விப்பட்டீங்களா? வெள்ளக்கலர் இல்லையா? இந்த இதாங்க அதுக்கப்புறம் தானே மல்லிகை கட்டி தானே அது வெள்ளை. இது தகரமோ? ஃபுல்லாக தகரம் தான் அடிச்சிருக்காரு. மதுரை தானே சார்? இங்கே வாங்க. இது எத்தனை லிட்டர் டேங்க் சார்? 1000 லிட்டரா? 1000 லிட்டருங்க. இப்போ இங்கேருந்து தான் தண்ணி போகுது, அங்கேருந்து பம்பு. இங்கே நிற்கிது தண்ணி, இங்கேருந்து போகுது. போய் தகர செட்டு 20க்கு 30 அடி, 1200 பெட்டு போடுறாங்க. இதில் ஒரு பெட்டுக்கு 1 கிலோ கணக்கு. 1.5 மாதத்துக்குள்ளே 1200 கிலோ எடுக்கிறாங்க. 1 கிலோ ரேட்டு வந்து 100 ரூபான்னு மினிமம் வச்சா 1200 கிலோ 1,20,000 ரூபா. அடக்கம் ஒரு பெட்டுக்கு 50 ரூபான்னா 1200 பெட்டுக்கு 60,000 ரூபா. ஸோ பாதிக்கு பாதி. சார் கொஞ்சம் தள்ளிக்குங்க சார், ஃப்ளாஷை வேஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் வெளியில் போய் ஸ்டில் எடுங்க என்னை கேட்டால். அப்போ 1,20,000 ரூபா கணக்கு. 60,000 ரூபா அடக்கம் போனாலும் 60,000 ரூபா லாபம். 20க்கு 30 பெட்டில் ஷெட்டில். அப்போ ஒரு வருஷம், ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா கணக்கு லாபம். ஆமாங்கய்யா. ஸ்ப்ரிங்க்லர் போகுதா சார்? அந்த டார்ச் லைட்டு கொடுங்களேன். வரல இதில் பாசம் அடைச்சிக்குது அதிகமாக. பிரச்சனையாக இருக்குது. இந்த இங்கே வந்து பாருங்க. இல்லை வாங்க சும்மா வாங்க. நனைஞ்சே போயிருங்க. சீக்கிரம் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இங்கே போக நல்லா தெரியும். வந்துனே போயிருக்காரு நனைஞ்சு போயிருக்கு. அத்தாடி ஆமாம். ஓகே சார். வந்துட்டு போயிருக்கா. மழை பெய்யுது சார் உள்ள. இதை பூரா பிரச்சனை ஆகி போச்சு. பாசம் அரைச்சி போடுது நல்லா. ஓ சரி. இல்லாட்டி நல்லா ப்ரெஷர் அடிக்கும் பயங்கரமாக. இது எத்தனை ஹெச்பி மோட்ரு சார்? 1 HP. 1 ஹெச்பிக்கே மழை பெய்யுதா? எவ்வளோ நேரம் போடுவீங்க? சும்மா 10 நிமிஷம் போட்டால் போதும். நல்லா இந்த கண்ணு தான் அது. இது என்ன கண்ணு? 4 ரூபா. இதே இதில் மாட்டிருக்கு. 4 ரூபா தானா? இது 4 ரூபா. ஓ, இதை மட்டும் மாற்றினா போதும். ஆத்தாடி, தண்ணி இவ்வளோ அடிக்க அடிக்குது சார். இந்த வருது. ஓ, அந்த கண்ணை மட்டும் மாற்றினா போதும். இப்போ அதில் தான் பாசம் அடைக்குது. இது சின்ன ஸ்ப்ரிங்க்லரு. ஒரு 1 ஹெச்பி மோட்டருக்கு இவ்வளோ ப்ரெஷர் கிடைக்குதே சார். 10 நிமிஷம் போட்டால் போதுன்றாரு. அதுவும் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து மாங்கு நடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாக்கு நனைஞ்சிருமா சார் இதில்? ஆமாம், இதில் சாக்கு நனைஞ்சிருமா. அந்த பக்கம் பூரா கொஞ்சம் வேறு மாடலில் போடுது. இது கொஞ்சம் சின்னது. அந்த பக்கம் கொஞ்சம் பெரிய மாடலில் போடுது. பெரிய மாடல்னா எப்படி சார்? பெரிய கண்ணா? நீங்கள் ஒன்று சரி நான் போயிருக்கேன். அது போட்டிங்கன்னா நல்லா சாக்கு நனையும்.
மொத்தம் ஒரு கன்று வந்து 4 ரூபா தான். இதில் மிஞ்சி 10 கன்று தான் வச்சுருப்பாங்க. 10 கன்றில் இந்த இடம் ஷெட்டு ஃபுல்லாக நனையுதுன்னா பெரிய விஷயம்ல. வேலை சீக்கிரம் முடியுதுல்ல. ஒரே ஒரு சொட்டு நீர் பாசனம் குழா மட்டும்தானே வருது உங்களுக்கு. ஒன் ஹெச்பி மோட்டருக்கு இவ்வளோ ப்ரெஷர் கிடைக்குது ஏன் சார்? 1 ஹெச்பிக்கு தாராளமாக கிடைக்கும். 1 ஹெச்பி சாதாரணமாக ஃபுல்லாக நனைஞ்சிட்டேனே சார். தெரியுது. இந்த அடி இந்த ஊற்றுதில் இந்த மழை பெய்யறதெல்லாம் தெரியுது. மழை பெய்கிற மாதிரி தெரியுதா? தெரியுதுங்களா? இது ஒன்று 10 ரூபா. இந்த மாதிரி இந்த செட்டுக்கு எத்தனை கன்று சார் போட்டிருப்பீங்க? இது வந்து இதை பாருங்க, இந்த கையில் வச்சுருங்க. எடுத்து மாட்டி விட்டால் போதும். ஃபிட் பண்ணி இந்த ஸ்க்ரூவை போட்டு திருகிறது வைக்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அத்தாடி தண்ணி பற்றாம அடிச்சு காலி ஒண்ணுதே. ஓ, அந்த டியூப் வந்து ஜாயிண்டா சார்? அது சும்மா இதில் ஓட்டை போட்டு அது வந்து மைக்ரோ டியூப்னு சொல்லி அது ஒரு மாடல். ஓ சரி சரி சரி. சொத்தனியில் எங்கேயும் தெரியும், நிறைய மாடல் இருக்குது. கம்பைன் காட்டி தண்ணி வாங்கி. ஆனால் இது போடுறதா இல்லை இந்த சின்னது நல்லதா பெருசு நல்லதா சார்? சின்னது போட எவ்வளோ வரைக்கும் பாசம் அடைக்காம மட்டும் பார்த்துக்கணும். சின்னது சூப்பராக இருக்குங்க. கூலிங் இப்போ ஏசியை காட்டில் அதிகமாக 1 நிமிஷம் ஒன்றா போதும். ஏசி மாதிரி கூலிங் ரொம்ப ஏறிடும். ஆனால் இது போகிறவங்க நல்லது, ரெண்டும் போடலாம். ஆனால் இருந்தாலும் பாசம் இது வந்து கட்டானதால பார்த்துக்கணும். சரி சரி. அது சுத்தம் பண்ணிக்கலாம்ல? அது அவ்வளோ சரியான டைப் சார். அப்படி இப்படி ஒளி இப்படி கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு கீழேயும் தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாக்குலேயும் தெளிக்க வேண்டியது இல்லை. பெட்டுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுதுல்ல உங்களுக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம சோதனை ஆயிடுமோ அப்படி இப்படின்றால. அதான் கிடையாது சார். 10 நிமிஷம் டைம் கூலிங்கும் வந்துடுது. பெட்டுக்கு தண்ணி தெளித்த மாதிரி ஆயிடுது. இப்படி இந்த மொட்டு வெளியே வந்திருக்கும் போது இப்படி தண்ணி பட்டாலும் அது ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. இந்த மாதிரி வந்திருக்குல்ல. அதாவது மொட்டுக்கு தான் தண்ணியை தெளிக்கிறோம். இப்போ நம்ம மொட்டுக்கு தான் தண்ணி. மொட்டில் தண்ணி படாட்டி பூரா கறி போயிடும். பூரா வேஸ்ட் ஆகி போயிடும். இப்போ இது இட்டு போயிடாதா? இது ஒரு நமக்கு 5 வருஷம் வளர்ச்சா போதும். 5 வருஷத்துல அள்ளி இந்த மாதிரி 10 செட்டு போட்டுடலாம் சார். 5 வருஷம் தான். கப்பல் தகடு. கப்பல் தகடு இல்லை சார். இதுலேயே பவுடர் கோட்டிங் இருக்குது. பவுடர் கோட்டாடு தான் அது. பவுடர் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துருப்பிடிக்கா, அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்கா. இல்லாட்டி சிங்க் சீட் இருக்குல்ல சார்? சிங்க் சீட் இருக்குது, சிமெண்ட் சீட் இருக்குது. இதுலேயே சிமெண்ட் சீட்டு போடுறது வேஸ்ட்டுங்க. அப்போ ஒன்றுமெல்லாம் போயிடும். அப்படிங்களா? தகரம் அல்லது இது நமக்கு சார். அதில் ஒன்று கொடுங்க சார். பெருசில் ஒன்று சிறுசில் ஒன்று கொடுங்க சார். கையில் வச்சுக்கிறோம். இது எங்கே சார் கிடைக்குது? இது மதுரையில் கிடைக்கும். அதில் மாட்டுத்தாவணி இல்லாமல் அந்த இது அக்ரிகல்ச்சர் கடைகளில் இந்த மாதிரி இது என்ன கிடைக்குமா சார்? பார்த்துக்கிட்டேன்னா போதும். பெருசு காமிங்க. பெருசில் ஒரு ரோலை இது சிறுசு வந்து 4 ரூபா, பெருசு வந்து 10 ரூபா. இதான் கணக்கு. திண்டுக்கல்லில் கிடைக்குதா? நம்ம மதுரை கிடைக்குமான்னு தெரியாது எனக்கு. நம்ம விசாரிச்சுக்கிறோம். கம்பெனி இல்லை, கடையில் வச்சுக்கோங்க. கம்பெனியில் இருக்குது. திண்டுக்கல் மதுரையில் எல்லா பக்கமும் கிடைக்கும். அது 2 எடுத்து வைங்க. இது ஒன்று அது ஒன்று வச்சுக்கிடுவோம். நம்ம வேணுன்றப்போ கேட்டு வாங்கிக்கிறோம். இது 10 நிமிஷம் போட்டு விட்டா போதும். ஏன் சார்? 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் இல்லை, இதுக்கு போதும். இந்த அளவுக்கு சொட்டு நீர் சரி மோட்ரு இல்லாமல் பண்ணால் ஒரு 500 ரூபா தான் போதும். எங்கள் கணக்கு வெறும் 500 ரூபா போதும். எதுக்கு சார் 500? தெளிப்பு நீருக்கு. செட்ட அளவுக்கு பண்ணால் வெறும் 500 ரூபா போதும். தெளிப்பு நீருக்கு. மோட்ருன்னா ஒன்று வச்சுட்டிங்களா, அந்த லட்சுமி கம்பெனி வாங்கினீங்கன்னா 2500 அவ்வளோதான். இது என்ன இந்த புது மோட்டர் 2000 லட்சுமியில். அது உள்நாட்டு கம்பெனி. இந்த பெரிய கம்பெனினா டெக்ஸ்மா அந்த வாங்கினா 6000 ரூபா உள்ள இருக்க டெக்ஸ்மா. அது வந்து ஆமாம், அதுலேயே சப்மர்சிபிள் இருக்குது, மோனோ பிளாக் இது எல்லாம் செட்டு இருக்குது. செட்டே போதுமானது. இது அதை பார்த்துக்கலாம் சார். இப்போ இதில் எத்தனை தெளிப்பு நீர் சார் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லரு? இந்த சின்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு போட்டிருக்கேன்.
சின்னது வந்து பார்த்தீங்கன்னா 21 வரும். இந்த 10க்கு 20 வந்து 21 கன்று வரும். சரி சரி சரி. சின்னது. இதுக்கும் சேர்த்து 42 வந்துச்சு. அந்த இதுக்கு வந்து இந்த பெருசு நீ கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 வாங்கினேன், உள்ள 9. சரி சரி சரி. இந்த டீப் எவ்வளோ மீட்ரு? இது மீட்ரு 6 ரூபா தான் சார். இதெல்லாம் கம்மி தான் சார். ஒரு ஏக்கருக்கே வந்து அந்த அந்த ரேஞ்சு தான் சார் இருக்கு. செட்டிங் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு டீப் இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 10,000 கூட 6-7,000 டீப் மட்டும். இதுக்கு சப்சிடிலாம் தராங்க நம்மளுக்கு. எல்லாம் இருக்குது சார். சொட்டு நீர் பாசனத்துக்கு சப்சிடிலாம் இருக்குது சார். சார் உள்ளே இறங்கணும்னா கொள்ள விஷயம் இருக்குது சார். நீங்கள் விவசாயத்தில் இறங்கினா மட்டும் சப்சிடி இருக்குது. நீங்கள் சும்மா போய் கேட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்க சிவா, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த 1/2 ஏக்கர் தான். அதுவும் உங்கள் பேரில் இருக்குன்றது அதை விட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரியாக உங்களுக்கு லோனு A to Z லோனாக போட்டு மானியம் 1 லட்ச ரூபா வாங்கினா 50,000 கட்டினா கூட போகணுன்ற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதாவது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா பிடிங்க. நானே எவ்வளோ நேரம் தான் எடுக்கிறது. எங்களை எடுக்கலையே, உங்களை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கு. என்னைய செட்டுக்கிட்ட வச்சு கவர் பண்ணுங்க. நாளைக்குள்ள நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் சார். என்னங்க? கரெக்டு. வாங்க நம்ம ஐயா கிட்ட நின்று போஸ்ட்டை கொடுத்தோம்னா சரியாக